காணாமல் போன கபோதியை சந்திக்கிறோம். அவர்கிட்ட சில கேள்விகளை நம் தொடர்ந்து கேட்டு அவருடைய திறமைகளை நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த துறையில இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே அவரை சந்திக்கின்றோம். தொடர்ந்து அவர் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார். என்ன இடையில ஒலிம்பி எங்கேயோ வெளியால போனீங்க? இந்த தம்பி இது அடக்கினாலும் அதை அடக்கிறாத தம்பியை அதான் தம்பி சொல்லா போறேன் திடீரென்று போட்டீங்க தம்பி இதெல்லாம் சொல்லி கொண்டு போறதே தம்பி. சரி, என்னன்னு சொன்னா இதுல உங்களுக்கு தெரியும் 24 மணித்தியாலும் தொடர்ந்து நீங்கள் இந்த சேவையை செய்ய வேணும்னு சொன்னா இந்த பொறுமையில் எல்லாம் உங்களுக்கு தேவை. இதையும் தாண்டி நீங்கள் வலிக்கிட்டு வழியால போட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இதை பார்க்கலாம். இந்த கடைசியா நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த என்ன வீட்டில் ஏதோ தொழில் துவங்கினான் அதை பற்றி சொல்லி என்னவோ சாத்திரம் பார்க்கறது என்ன ஒன்றெல்லாம் துவங்கினீங்கள். அதில் இருந்து நாங்கள் மீண்டும் தொடர்ந்து செல்லலாம். அப்ப நீங்கள் அங்க சாத்திரம் பாக்குறதுக்கு வலிக்கிட்டாங்க. வேற உங்களுக்கு அதுல என்ன அனுபவம் இருக்கோ இல்லது? அதுதான் கொஞ்சம் கைப்பிடிச்சு பார்த்த அனுபவம் சொல்லி கொஞ்சம் அனுபவம் இருந்தது. அப்ப நீங்களும் அவ இந்த சாத்திரம் பாக்குற இத தொழில துவங்க சொன்னாரு. நீங்களும் 4 பேர்த்த மூத்த பார்த்து 4 வார்த்தை சொன்னீங்க. வார்த்தை சொல்ற நீங்க இருக்கேக்குள்ள அப்ப சொல்லி அப்படி சொல்றீங்க. அப்ப அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் இது ஒரு தொழில் செய்து பார்ப்போம் என்று சொல்லி துவங்கினோம். அமோக வரவேற்பு தம்பி. அப்ப நீங்கள் என்னண்டு அப்ப தொழில் துவங்கினோன்னா ஜனங்கள் எல்லாம் பரத்துவாங்க. இல்ல எல்லாம் விளம்பரம் போட்டு தம்பி எல்லாம் சொல்லி வந்த உடனே மனுஷி நீங்கள் சந்தையிலேயே விளம்பரம் செய்யலாமா? அப்ப தம்பி முதல் என்னன்றா தம்பி ஆள் வந்த உடனே மனுஷி ஆளை போட்டு கவிட்டு போடுவான். கதையில போட்டு அரை மத்தியானம் போட்டு கவிட்டு போடுவான். நான் அங்க அவர் பிஸியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க அவர் உள்ளுக்கு யாருக்கோ பார்த்து கொண்டு இருக்கிறார், கொஞ்சம் விரும்ப அதே உள்ளதெல்லாம் அவன் வேண்டி போடுவான். கதைக்கு வேண்டி எனக்கு அங்க நான் அங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அங்க ரூம்ல பார்வையும் பாக்குறேன். நீங்க பார்வை தம்பி அதெல்லாம் புறாது தம்பி. இப்ப நான் சொல்றத அப்ப தம்பி மணி அங்க எல்லாம் கேட்டு போடுவான். முதலே கேட்டு அவன் எல்லாம் கேட்க நான் அங்க ஒட்டி 2 கேட்டு கொண்டு நிப்பேன். நீங்க ஒட்டி 2 கேட்டு கொண்டு அதெல்லாம் பிஸி. அவர் என்ன நடந்ததுன்னு சொல்லி மணிஜி கேட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர் எல்லாத்தையும் அவுட்டு கொண்டு போய் ஏன்னா கதையில மணிஜி கீரை வித்த மணிஜி என்றால் கதையில கவுட்டு போடுவான். அவன் கவுட்டுடுவான். கீரை வித்த மணிஜி எப்படி வித்தா அப்படி கவுண்டு போடுவான். கதையில எல்லாம் கேட்டு கதையில எல்லாம் உள்ளதெல்லாம் வாங்கிடுவான். அப்ப நீங்கள் ஒட்டி கேட்டு அதான் நீங்க பிஸியா இருக்கு. நான் பிஸியா இருக்கிறது. அப்ப அவர் வந்த உடனே உடனே சொல்லி போடுவார், உனக்கு என்ன பிரச்சனை, நீதான் உனக்கு இப்படி என்ன பிரச்சனை நீ வந்திருக்கிற. ஐயோ தெய்வமே விழுந்து கும்பிடுதான் மிக்காத்தி அவுட்டுட்டோம்னா 100க்கு 90 சரியன்னு சொல்லி போடுது. காசை கேட்டு கல்வி 5 ரூபாய்க்கு பதிலா 10-15 ரூபா. அந்த நேரம் தம்பி 5-10 ரூபாய்டா பெரிய அந்த நேரம் 5 வந்துச்சா 5-10 ரூபாய் என்றால் அது பெரிய 100-20,000-2,000 ரூபாய்க்கு சரியா? அப்படி தம்பி அந்த நேரத்துல அப்ப அந்த தொழில என்ன இடையில வேண்டிய அது என்ன நடந்தது? அது தம்பி ஏன் பேசுவான் தம்பி, இப்படிதான் ஒரு மனுஷியோடு மனுஷியனை நம்பி கொஞ்சம் இளவட்டமானதான், கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் குளிர்மைதான், கொஞ்சம் கண்ணு குளிர்மையா இருந்தது. அப்போ சாத்திரம் பார்க்க கண்ணு கொஞ்சம் குளிர்மையா இருந்தது. அந்த சன்கிளாஸ் போட்டா குளிர்மைதான் இல்ல தம்பி வந்தது. அப்ப வந்தோன்னு பாரும். அப்ப நான் மனுஷி ரூமுக்கு குசுலிக்க சமைச்சு கொண்டுட்டா மனுஷியை கண்டு குறிப்பு கொண்டு வந்தவா. அவன் அங்க மனுஷியோட கதைக்கல போல மணி தம்பி தந்திரம் தெரிய வரும். மனுஷி சொன்ன நீ அடுப்பு ஏதோ அங்க போய் பேர் கொண்டு போட்டு இதை கண்டு உடனே சரி என்று போட்டு குறிப்பு கையுமா மனுஷி வந்தது. குறிப்பும் கையுமா வந்த உடனே சரி என்று போட்டு நான் பக்கண்டு மனுஷிக்கு தெரியாது நான் இந்த ரூமுக்கு கூட்டிக்கிட்டு அங்க கீதாக்கா கதைக்கிறதுக்கு முன்னால கீரை சமைச்சு கொண்டு நிக்கிறா. அவ கீரை சுண்டம் கிடக்குது. கீரை முடிச்சு கொண்டு நிக்கிறா. அவ கீரைக்காரி கீரை சுண்டு அவ அந்த அந்த என்ன கீரை கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப இதுதான் தருணா கீரை என்றால் இவா கீரையோட நின்றுவான்னு ஓட்டு. நான் இந்த
சீதையை பார்த்துட்டேன். ஆ ஆ சீதையை பார்த்துட்டு என்ன பிரச்சனை சொல்லி குறிப்பை தந்தான். ஆ குறிப்பை தந்த உடனே நான் சொன்னேன் இந்த அப்போ நான் நினைச்சேன் இவாக்குத்தான் பார்க்கலாம் எனக்குத்தானே. ஆ ஆ ரெண்டு கூட ஆளும் கொஞ்சம் மினுமினுப்பா இருந்தது. ஆ ஆ அப்போ நான் கேட்டேன் இந்த வயசுக்கு நீ சரி வராது, ஆ எனக்கும் ஒரு 2ஆம் தரமா கட்ட விடுவோம் ஆகுதா உங்களுக்கு இன்னும் ஆள் மூப்பு முடியுமா இருந்தது. என்ன கீதா விட்டுட்டு சீதை? கீதா விட்டோட சீதை. சீதா சீதாவை ராஜப்பட்டுட்டேன். சீதாவை ராஜப்பட்டு தம்பி சீதாட்ட கேட்டேன் என்ன மாதிரி 2ஆம் நீ உங்களுக்கு நீ மாப்பிள்ளை வாக்குறா கஷ்டம், இந்த வயதுல கஷ்டம், எனக்கும் ஒரு 2ஆம் தரமா வேறுறேன். ஏன்னா இதுக்கு இந்த கீரைக்காரருக்கு பூச்சி புடுவேன் காலையில. என்ன பூச்சி விடுவேன் காலையில இவ்வளவு இப்ப 4-5 வருஷம் கல்யாணம். என்னன்னா பூச்சி விடு இந்த தம்பி 4-5 வருஷம் கல்யாணம் கட்டி 4-5 வருஷம் கல்யாணம் கட்டி உண்டேன் காலையில. நானும் உண்ட தேர்றேன் 2ஆம் தரமே. அதுதான் நீங்க சரியண்டா இந்த குறிப்புக்கும் எந்த குறிப்புக்கும் பொருத்தமா இருக்குண்டேன். வீட்டால் தம்பி ஒரு அடி. என்ன நீங்கள் இப்பவே சிங்கம் என்ன இப்பவே சிங்கம் தம்பி. அதானே சிங்கம், சின்ன தம்பிய சிங்கம். நான் இப்பவே சிங்கம் தான் தம்பி. ஆனால் அவள் மகளுக்கு பார்க்க வந்தேன் விட்டால் ஆடி தம்பி. மகளுக்கு பார்க்க வந்தேன், நீங்க அவாவுக்கு பார்க்க வந்தேன் தம்பி. நான் அவாவில கண்ணை போட்டுட்டேன். விட்டால் தம்பி ஆடி காது கால ரயில் ஓடிக்குது. அதோட காது கால ரயில் ஓடிக்குது. அதில் பிறகு கீரைக்காரி வந்தால் கீழா வந்தால் என்ன சட்டம் உங்க சேர்த்துலன்ட்டு அவ மற்ற காதால விட்டாவா கிடக்கிற தும்பு கட்டார எடுத்து எனக்கு சாத்தணும். அண்டோட விட்டுட்டு வெளிக்கிட்ட நம்பிக்கிறா. அப்ப இங்க தனியா தான் வந்தேன். இங்க தனியா தான் நம்பி வந்தனா அண்ணன் உங்களை வந்து நாங்கள் அறிவிப்பாளரா கூட்டிக்கணும் வந்து ரேடியோல வச்சிருந்தா இதுக்கு மேல என்ன நடக்க வேணும் அண்ணன்? நன்றி அண்ணன். நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரி, நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரன் பாஸ்கரனோடு இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்காக இங்கே வந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காணாப்போனா சீனா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். நன்றி, வணக்கம்.